கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஜானா, அவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஓகே, so how wonderful God is. Amen. So இந்த ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வந்து அற்புதமா நம்மளை நடத்துறார். குருநாஸ் லாஸ்ட் 6 months அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயமா அற்புதமா. நான் வந்து தர்மபுரியில் இருக்கிறப்ப ஐ யூஸ்ட் டு ரைட் அ நோட், என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படி ஒரு டைரியில் எழுதுவேன். கொஞ்ச நாள் எழுதினேன். அந்த எழுதின பிறகு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த டைரி அப்படியே வச்சிருந்தேன். ஒரு நாள் எடுத்து அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஃபுல்லாக அற்புதமாக இருக்கும். எந்த டைம்ல ஆண்டவர் எப்படி, எந்த நேரத்தில் எப்படி சந்திச்சாரு, எப்படி ஆண்டவர் நடத்தினாரு அப்படின்றத ஒரு ஒரு அது என்ன இருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு அழகா இருந்தது. எதிர்பார்க்காத மனதிலிருந்து ஆண்டவர் சந்திச்சார். ஸோ குரோனா சொல்லியிருக்க ஐ ஃபெல் தட் God is, he can write a book how God led us. இந்த 6 மாதம் ஆண்டவர் எப்படி நடத்தினார். Amen. ஸோ எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க? வித்தியாசமான கேள்வி இருக்கா? வெளியே விட்டு போய் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. ஆப்வியஸ்லி மினிஸ்டர் நான் போயிருப்பாரு, ஏன்னா ஒரு லாயர். ஸோ நானும் போயிருக்கேன். எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். ஸோ ஹி வாஸ் மெடிக்கல் கேம்ப் போயிருந்தேன். நானும் போயிருக்கேன். ஸோ அங்கே உள்ள ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ வேதாகமத்தில் ஆண்டவர் வந்து வேதாகமத்திலேயும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இஸ் ட்ரைனிங் இஸ் டிஃப்ரெண்ட் வே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் ஆண்டவர் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுறாரு, பயிற்சி கொடுத்து நடத்தி கொண்டு வர்றாரு. நம்ம பயிற்சி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்னாக வேலைக்கு போவோம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பயிற்சி எடுப்போம், டீச்சர் ட்ரைனிங் படிப்போம், பிஎட் படிப்போம், காலேஜில் இன்டர்ன்ஷிப் போய் பண்ணுவோம், ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்து நம்ம கற்றுப்போம். ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம பயிற்சி எடுப்போம். பட் ஆண்டவர் வந்து சிறைச்சாலையில் ஆண்டவர் சில பயிற்சி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சிறைச்சாலை பயிற்சி கொடுக்குறார். யார் நம்ம பார்க்க போறோம்னா, அவர் பேர் யோசேப். அவர் பேர் என்ன? ஜோசப். ஸோ அவருக்கு வாழ்க்கையில தான் நம்ம பார்க்க போறோம். யோசேப்போட அவர் என்ன பண்றாரு, அவர் வாழ்க்கை முழுக்க அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயணத்திலும் வித்தியாசமா இருக்கு. அவருடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம், ஒரு ஆலமரம் மாதிரி வச்சுங்க. அவர் குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம். அவர் கூட இருந்தவங்க அவங்க அவருக்கு சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இவரோட சேர்த்து அந்த குடும்பத்தில் 12 பேர். ஸோ மொத்தம் அவர் கூட என்ன சகோதரங்க 11 பேர் இருக்காங்க. ஸோ அவருடைய மெயின் வேலை அவர் வீட்டில் என்னவா இருந்தது அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றது என்ன பண்றது, அவருடைய வேலை என்னது, மேனேஜிங் டைரக்டர் வச்சுக்கலாம். அவங்களுடைய யாக்கோபோட மறுமனையாட்டிகளின் பசங்களாம் என்ன பண்றாங்கன்றது அவங்களுடைய அப்பாவுக்கு என்ன பண்றாரு, அப்டேட் பண்றாரு. அக்கௌண்டபிலிட்டியா இருக்காரு, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவும் என்ன பண்றாரு, யோசேப்பா ரொம்ப கடைசி காலத்துல வயசான காலத்துல அவர் பிறந்ததுனால அவங்க அப்பாவும் யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறார். ஜோசப் ரொம்ப நேசிச்சு என்ன பண்றாரு, கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறாரு. கலர் கலர் ட்ரெஸ் அவருக்கு தைச்சு கொடுக்கிறார். நம்ம படிக்கலாம் ஜெனசிஸ் 35வது அதிகாரம் 2வது வசனம். சாரி 35:23 வசனம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயா பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தேங்க்ஸ் காட். சோ யோசேப்பு என்ன பண்றாங்க, 12 இவரோட சேர்த்து அவங்க வீட்ல 12 பேர் இருக்காங்க. இவரோட வேலை என்னன்னா, இவரெல்லாம் என்ன பண்றாங்கன்றது he will update his father. நம்ம அப்பாவுக்கு என்ன பண்ணாரு, எல்லாம் ஒவ்வொன்றா கணக்கு சொல்லுவார், அப்டேட் கொடுப்பாரு, என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மெயின் வேலை என்னன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் பிளஸ் என்னது ஆடு மாடு. அவங்க கிட்ட அவங்க சகோதரர்கள் 11 பேர் இருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்றாங்க, 11 பேர் ஆடு மேய்க்க போறாங்க. அப்படின்னா இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 100 ஆடுன்னு வச்சுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு ஜென்ரலா இப்ப வில்லேஜுக்கு போனா ஒரு ஆள் குறைஞ்சது ஒரு 40 ஆடாவது மேய்ப்பாங்க. ஒரு ஆள் ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னு மலையில கொண்டு போய் மேய்க்கணும். சின்ன 2-3 ஆடுலாம் வச்சிருக்காங்க, அது வாய்க்கால் வரப்புல மேய்ச்சிடும். இப்போ ஒரு காட்டுல போய் மேய்க்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 ஆடாவது வச்சிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். அப்பனா
பேர் எத்தனை ஆடு வச்சிருந்துருப்பாங்க? எக்ஸாம்பிள் ஒரு 11 பேர், ஒரு ஒரு ஆள் 100 ஆடுனா கூட ஒரு ஆளுக்கு 11 பேர் எத்தனை ஆடு? 1100 ஆடு. ஒரு ஊரே மேய்க்கிறாங்க. ஒரு ஒரு 1000 ஒரு அப்ரோச்மெண்டா சொல்ல மாட்டாங்க those days, அதுக்கு விட அதிகமா இருக்கும். அதை விட அதிகமா இருக்கும் ஆடுலாம். ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான். தட் இஸ் தேர் ப்ரொஃபஷன். அவங்க அதுதான் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரமா இருந்தது. விவசாயமும் ஆடு மேய்க்கிறது அவங்களுக்கு தொழிலுமா இருந்தது. ஸோ இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன பண்றாரு? யோசேப்பு வளர்றாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை என்ன பண்ண ஒரு 3 விதமா 3 டைப்பா ஒரு வாழ்க்கையை பிரிச்சோம்னா, அவர் வீட்டில் என்ன, முதலாவது அவர் வீட்டில் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை தயார்படுத்துறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் தொடரும். முதலாவது பயணம் என்னன்னா, அவர் என்ன பண்ண, ஆண்டவர் அவர் வீட்டில் அவர் தயார்படுத்துறாரு. ஸோ யோசேப்பு வீட்டில் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்ததுன்னா, ஜெனசிஸ் அதே அதிகாரம் 37வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? அது நான் வாசிக்கிறேன். 37 2வது வசனம். படிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளை சுமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஓகே. ஸோ யோசேப்புக்கு என்ன வயது? 17 வயது. இப்போ பார்த்தோம்னா இஸ் மைட் பி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அப்போதான் ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் மாதிரி. ஸோ இது 17 வயது. அவர் என்ன பண்றாரு? அவரும் ஆடு மேய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சகோதரர்களை என்ன பண்றாங்க, அவங்க சகோதரர் என்ன பண்றாங்க, அந்த இதுல என்ன பண்றாரு? அவருடைய அப்பாவுக்கு என்ன பண்றாரு? அவரு தகவல் கொடுத்துட்டே இருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு, இன்னைக்கு இத்தனை ஆடு மேய்ச்சிருக்கோம், இந்த இடத்துல போய் ஆடு மேய்த்தாங்க, இந்த இடத்துல போய் ஆடு மேய்த்து, இத்தனை ஆடு குட்டி போட்டிருக்கு, இத்தனை ஆடு என்ன பண்றாரு, இத்தனை விவசாயம், இத்தனை என்னது அறுப்புகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு என்ன பண்றாரு? அவரு யோசேப்போட வேலையை அதுவாக தான் இருந்தது. ஸோ காட் ட்ரைன்ட் ஹிம். அதனால அந்த இடத்துல அவருக்கு வந்து ஆண்டவர் வீட்டில் அவர் என்ன பண்றாரு? தயார்படுத்துறாரு 17 வயசுல. அதுக்கப்புறம் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம இங்கே நம்ம பிறந்த உடனே என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? வீட்டில் இருக்கோம். ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம வீட்டில் இருக்கும்போது சில பொறுப்புகள் ஆண்டப்பட்ட சின்ன பொறுப்புகள் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து வீட்டில் எப்பவுமே நம்ம சாப்பிட்டு வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், சாப்பிட்டு வேலைக்கு போகிறோம். பட் ஆப்வியஸ்லி அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறோம், அந்த கடையில் போய் கீரை வாங்கிடுவோம், அந்த கடையில் போய் தேங்காய் வாங்கிடுவோம். என்ன பண்ணுறோம்? வீட்டில் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க? அவங்க அதெல்லாம் கற்றுக்குறாங்க. they grow with the responsibility. அதே மாதிரி யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அவங்க யாக்கோப்பும் அவங்க பையனுக்கு யோசேப்புக்கு என்ன பண்ணுறாரு? பொறுப்புகள்லாம் கொடுக்குறாரு. அவன் கடைசி காலத்துல பிறந்தனால அவருக்கு என்ன நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா அழகா வச்சிருக்காரு. நல்ல சின்ன பையனெல்லாம் கடை குட்டி நல்லா அழகா வச்சிருக்காரு. ஆனா இது என்னது? அவங்களோட சகோதரருக்கு அது பிடிக்கல. 37 4வது வசனம் சொல்லுது, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பச்சமாய்னா தயவா பேச மாட்டாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அவன் அந்த 11 பேர் அவனுக்கு இதுக்கு சேர்த்த மாட்டாங்க. ஸோ ஜோசப் என்ன பண்றாரு? தனியா விளையாடுறாரு. விளையாடும் போது என்ன பண்றாரு? அவங்க கூட கண்டிப்பா விளையாண்டுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை அதிகமா நேசிக்கும் போது அது மேல மற்றவங்களுக்கு நம்ம மேல ஒரு பச்சம் வராது, ஒரு தயவு வராது. இப்போ எக்ஸாம்பிள்னா மேனேஜர் அவன்கிட்ட அதிகமா போய் பேசுறாரு, நான் டைரக்டர் போய் இவன் ஆஃபீஸ் போய் பார்க்குறாரு, ஹெச்ஓடி அடிக்கடி ராஜாக்கிட்டே போய் பேசுறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்டர்ன்ஸ்லாம் அவ்வளோதான். பிஜிக்குலாம் என்னது போச்சு, ராஜாவுக்கு ஏதோ இருக்கு, என்ன பண்றாங்க? அது ஸ்டார்ட் டு திங்க். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அவங்கள்ட்ட ஒதுங்கிற நம்மளுடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் நம்ம ஒரு வேளை அதிகமாக நேசிக்கப்படும் போது நம்ம வெறுக்கப்படலாம், நம்ம ஒதுக்கப்படலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒதுக்கப்பட்டு நம்ம யார்கிட்டையும் சேரப்படாம நம்ம வாழ்க்கை இருக்கலாம். பட் ஆண்டவர் என்ன பண்றாரு? யோசேப்புக்கிட்ட தொடர்ந்து இருக்கிறார். அதோட அவருடைய பயன் அதோட மூவ் ஆகுது. இன்னொரு அவருக்கு என்ன பண்ற? ஒரு ட்ரீம் வருது. யோசேப்புக்கு என்ன பண்ற? ஒரு ட்ரீம் வருது. அதே அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கலாமா? அவன் வேறொரு சொப்பனம் கண்டு சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை
அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? ம். நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். தேங்க்ஸ் அண்ணா. ஸோ இதில் பாருங்க, இவன் அவங்க அப்பாவை என்ன பண்றாரு, அவனை கடிந்து கொள்கிறார். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது his father was scolding him. நம்ம வாழ்க்கையில even our most loved ones சில நேரங்களில் என்ன பண்றாங்க, நம்மள கடிந்து கொள்கிற நாட்கள் வரும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அவங்க சகோதரரால் என்ன பண்றாரு, யோசேப்பு வந்து ஒதுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவன் இஸ் ஃபாதர், அவங்க தகப்பனை என்ன பண்றாரு, அவரை ஸ்கோல்ட் பண்றார், கடிந்து கொள்கிறார். ஸோ யோசேப்பு அதுலயே என்ன பண்றாரு, அவரு அதிலே வளர்ந்து கொண்டு வருகிறார். ஸோ இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிக நேரங்கள் கடினமா இருக்கலாம். நம்ம சகோதரர்கள் நம்ம ஒதுக்கப்படலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களால் ஒதுக்கப்படலாம், நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்மள ஒதுக்கப்படலாம், நம்மளுடைய சொந்தக்காரர் மத்தியில நம்மளால் ஒதுக்கப்படலாம். நம்ம மோஸ்ட் யார் அதிகமா நேசிக்கிறோமோ அதிகமா அவங்களால நம்ம என்ன பண்ணலாம், கடிந்து கொள்ளப்படலாம். பட் யோசேப்பு அதிலே அவர் என்ன பண்ண, சோர்ந்து போகல. 17 வயதினோட பையனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அந்த நேரத்துல, எல்லாரும் வெறுக்கிறாங்க. அப்பதான் வளர்ந்து உலகத்தை பார்க்கறான். அவனுடைய எமோஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசேப்போட. இந்த நேரத்தில் நம்ம ஆட்களை பார்க்கணும்னா, இப்போ நீட் எக்ஸாம் நிறைய நடக்குது, எக்ஸாம் மாணவர்கள் சில சப்ஜெக்ட்ல ஃபெயில் அதுல நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க, நான் வாழ்றதே வேஸ்ட்ன்றாங்க. 17 வயது சின்ன வயசுல டேக் ராங் டிசிஷன், தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. பட் யோசேப்புக்கு வந்து அவனுடைய என்ன பண்றது, ஏன்னா ஆண்டவருடைய கரம் அவன் மேல இருந்ததுனால பட் he was able to sustain எல்லா சூழ்நிலையிலும். அவனால என்ன பண்ண முடியாது, அவன் வீட்டிலேயே வெறுக்கப்படுறான், அவன் சகோதரால வெறுக்கப்படுறான், அவங்க தகப்பனால கடிந்து கொள்ளப்படுறார். பட் ஆனாலும் யோசேப்பு என்ன பண்றார், தொடர்ந்து பயணிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கரம் நம்ம மேல இருக்கும்போது, நம்மளும் ஆண்டவர் கரத்தில் இருக்கும்போது, பட் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நோக்கத்தை வச்சு நடக்கும் போது, பட் நம்ம வாழ்க்கை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை எந்த நிலைமையில் வந்தாலும் நம்ம மாறதில்ல. அல்லேலூயா. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ற, ஆண்டவர் யோசேப்போட அப்பா என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ போய், நான் என்ன சொல்றேன், நீ போய் உங்களுடைய சகோதரர் என்ன பண்றான், ஆடு மேய்க்க போயிட்டாங்க, நீ என்ன பண்ண, அவங்கள போய் பார்த்துட்டு என்ன பண்ற, அந்த ஆடையும் பார்த்துட்டு என்னன்னு செய்தி எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் 13 வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். யோசேப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இதோ உடனே நான் போறேன்ப்பா. அந்த முன்னாடி வசனம் தான் சொல்லுது, அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை கடிந்து கொள்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த 2 வசனத்துல என்ன சொல்றாரு, நான் உங்க சகோதரன் ஆடு மேய்க்க போயிட்டாங்க, நாங்க அனுப்புறவான்னு சொல்றாரு. யோசேப்பு பொறுப்பு எப்படி இருக்கு, நான் உடனே நான் போறேன்ப்பா, நோ செகண்ட் தாட், நான் போகணுமா, நான் தான் போகணுமா, இப்ப அவ்வளவு தூரமே என்ன போய் அனுப்புறீங்க, இட் வாஸ் நாட் செகண்ட் தாட் கிடையாது. உடனே என்ன சொல்றாரு, அவரோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க, நான் போறேன்ப்பான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து, என்ன சொல்றாரு, அவங்களா சகோதரலாம் 11 பேர் எப்படி இருக்கிறாங்க, சேஃபா இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, ஒற்றுமையா இருக்காங்களா, தனித்தனியா இருக்காங்களா, சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஆடுலாம் எப்படி இருக்குது அதையும் பாருன்னு சொல்றாரு. ஆடுலாம் எப்படி இருக்கு, எத்தனை ஆடு இருக்கு, ஆடு என்ன குறைஞ்சிருக்கா, குட்டி போட்டிருக்கா, அதான் போய் பார்க்க முடியும். ஆடு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்தலன்னு பார்க்க முடியுமா? பட் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு, அவருடைய பொறுப்பு என்னவா இருக்கு, இஸ் மேனேஜிங். அந்த ஆடெல்லாம் எப்படி இருக்கு, எத்தனை குட்டி போட்டிருக்கு, சேஃபான இடத்துல இருக்கா, எந்த இடத்துல மேய்ச்சிட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை நாள் அவங்க மேய்ச்சிட்டு இருப்பாங்க, எப்ப வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த டைம்ல ஆடு மேய்க்கிறதுனா அவங்க ரொம்ப தூரம் ஆடு மேய்ச்சிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நாள் வேணும் மேய்ச்சிட்டு ஒரு டைமுக்கு தான் ஆட்டை ஓட்டிட்டு வருவாங்க. ஸோ என்ன பண்ண, யோசேப்பு அவங்களுடைய சகோதரரை பார்த்துட்டு போறாரு. சகோதரர் பார்த்துட்டு போறாரு. அவங்க இந்த வசனம் சொல்லுது, யோசேப்பு ஒரு இடத்துல வழி மாதிரி போறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அவங்க வந்து சீதோன்ற இடத்துல என்ன பண்றாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. வசனம் சொல்லுது, தானில, அதாவது அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். தோத்தானில் ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க சகோதரர் என்ன ஆச்சு, தூரத்துல இருந்து அவனை வரதை பார்த்துட்டாங்க. அதை
11 பேர் அவன் தூரத்துல வரப்ப அவனை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, மனசுல யோசனை பண்றாங்க. திங்கிங் பண்றாங்க. அவனை என்ன பண்றலாம், நம்ம அவனை 18 வசனம் சொல்லுது, அவனை என்ன பண்ணலாம், அவனை நம்ம கொன்றலாம்னு சொல்றாங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்றாங்க. ஜோசப் பக்கமே வரல, பட் அவங்க என்ன பண்றாங்க, இங்கே யோசனை பண்றாங்க. தி நியூ ஹிம், அவனை பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டாங்க. மேபி அவங்க அப்பா போட்ட ட்ரெஸ் கலர் கலரா செஞ்சு கொடுக்குறாருல, அந்த ட்ரெஸ் மைட் பி ஐடென்டிஃபிகேஷனா இருக்கலாம். தூரத்துக்கு வரப்ப நம்ம தம்பி தானே வரான், நமக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா அப்பாட்ட போய் சொல்ல போறதுக்கு வரான். அவன் என்ன பண்றான், தூரத்துக்கு வரப்ப அவனை டிசைட் பண்றான், அவனை நம்ம கொண்டுடலாம். ஸோ ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க, அப்புறம் சொப்பனக்காரன் வரான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பிளான் பண்றாங்க. நம்ம வாழ்க்கையில பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்ம வேலையிலையும் சரி, நம்ம ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம கடக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. நம்மளே சரி, பிசாசு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, நம்மளை எப்படி டிஸ்கரேஜ் பண்ணலாம், நம்மளை எப்படி தோற்கடிக்கலாம், இவனை எப்படி நம்ம கவுக்க வைக்கலாம் அப்படின்னு அநேக நேரங்கள் என்ன, நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துகிட்டே. நம்ம சொல்லல, வாழ்க்கையில ஒரு சோதனை தான் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையே சோதனையா இருந்தா என்ன பண்றதுன்னு அப்படின்னா அநேக நேரம் யோசிச்சுட்டு போல. யோசிப்புக்கு அவரோட வாழ்க்கை என்ன இருக்கு, இப்படிதான் ஒரு கட்டத்துல வந்திருக்கு. அந்த நேரத்துல பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புறாரு. அவர் யார் அப்படின்னா ரூபன். அல்லேலூயா. அவங்க சகோதரர் என்ன பண்றாங்க, அவனை கொல்லப்படுறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல ரூபன் அதை கேட்டு, 21 வசனம், ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். நம்ம வாழ்க்கையில் காட் சென்ஸ் ரூபன் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் அனுப்புவார். அல்லேலூயா. நமக்கு பிசாசு ஒரு பிளான் வச்சுருப்போம். பிசாசு பைபிள்ல சொல்லுது, திருடன் திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வரான். பட் ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்ண, எதுக்கு வர்றாரு, ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில பிசாசு என்னது, நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு, நம்மளை நீ யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு, நம்மளே அதான் அவனுடைய திட்டமா இருக்கு. பட் ஆண்டவர் என்ன பண்றாரு, ரூபன் மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆட்களை அனுப்புவார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா நமக்கு யாருக்கு என்ன பண்றாரு, ஒரு ஹெலிகாப்டர்ல நமக்கு உதவி வராது, ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து நேரம் நமக்கு வராது. பட் த்ரூ பீப்புள். ஆண்டவர் குருவனா சொன்னார், அவருடைய டெஸ்டமனிலே ஆண்டவர் யாரெல்லாம் சந்திச்சாரோ, அவர் யாரெல்லாம் பேசினாரோ, யாரெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்தாங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் அநேக நேரத்தில் ரூபன் மாதிரி ஆட்கள் நம்மளோட வைப்பாரு. ஸோ ரூபன் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அதுல இருந்து என்ன பண்றாரு, அவரை தப்பு வைக்கிறார். அவங்க சகோதரர்கள்லாம் பிளான் பண்ணி ஒன்னா இருந்திருந்தா அவனை கொண்டிருக்கலாம், யோசேப்பு வாழ்க்கை அதோட முடிஞ்சிருக்கும். பட் ரூபன் என்ன பண்றாரு, அவங்க மனதுல தப்பு வைக்கிறார். சரி, ஓகே, அவங்களை என்ன பண்றாங்க, அப்படி பண்ண வேணாம், அவங்களை குழியில போட்டுடலாம். குழியில போட்டு நம்ம என்ன பண்ணலாம், குழியில போட்டு நம்ம அப்பாவுக்கு சொல்லிடலாம், அந்த மாதிரி அவனை ஏதோ மிருகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை ரத்தத்தெல்லாம் தெளிச்சு அது ஒரு டிராமா பண்றாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா அவனை குழியில போட்டாங்க, ஒரு தண்ணி இல்லாத குழியில போட்டாங்க. அப்ப பாருங்க, அந்த குழியிலே இருந்தாலும் அவனை வெளியே போயிருக்க முடியாது. அந்த மழை அடிவாரம், ஆடு மேய்க்கிற இடம், ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. அந்த குழிக்குள்ள போட்டா யாரு என்ன வந்தாலும் காது கேட்காது, அவன் எப்படி கேட்கனாலும் காது கேட்காது. அப்படியேப்பட்ட ஒரு அடர்ந்த இடம். ஸோ அந்த இடத்துல பாருங்க, யூதாவுக்கு ஒரு சிந்தனை வருது. அந்த இடத்துல யூதா பயன்படுத்துறாரு. யூதா என்ன, யூதாவும் அவனோட சகோதரர். அதுல பாருங்க, அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? ஆண்டவர் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ரூபன் ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. அவனை கொலை செய்யறத பிளான் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவனை குழியில போட்டாங்க. குழியிலிருந்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்க என்ன பண்றாரு, யூதா பயன்படுத்துறாரு. இந்த ரூபன் யூதா, காட் யூஸ் them இந்த ஜோசப் வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல ஒரு ரூபன், ஒரு யூதா ஆண்டவர் நமக்கு அனுப்புவார். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் he never put us down. ஸோ நம்ம அந்த இடத்துல யூதா சொல்றாரு, இவனை கொல்றதுனால நமக்கு லாபம் என்ன? அதனால என்ன பண்றாங்க அவங்க, அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள்,
நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். யூதா என்ன சொல்றார்? He's feeling he's a brother. நம்ம ஏன் அவனை கொல்லணும்? நம்ம கை ஏன் அவன் மேல படணும்? நம்ம என்ன பண்றோம்? அவனும் நம்மளுடைய மாம்சமா தானே இருக்கிறான். அவன் என்ன பண்ணலாம்? அவனை வந்து நம்ம ஒரு இம்ச வேலை இருக்கு, என்ன பண்ண இஸ்ம வேலை இருக்கு, அவனை விட்டுறலாம்னு சஜஷன் சொல்றாரு. இப்படி எப்படி யோசேப்பு வாழ்க்கையை நகர்ந்து பாருங்க. யோசேப்பு வாழ்க்கை இஸ் மூவிங் அண்ட் ஹிஸ் லைஃப் இஸ் மூவிங் ஆன். நோ மேட்டர் எத்தனை பேர் அவனை வீட்டில் வெறுத்தாலும், அவங்க சகோதரர் வெறுத்தாலும், யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்கள மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? யோசேப்பு வாழ்க்கையை நடத்துறாரு. நம்ம வாழ்க்கை நேரம் அப்படிதான் இருக்கும். நோ மேட்டர் எப்படி ரஷ் ஆனாலும் பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் எடுக்கலாமா? 2 கொரிந்தியர் 4. நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் we will be succeed. 2 கொரிந்தியர் 4 பவுல் என்ன சொல்றாருன்னா, அதுல 8-9 வசனம், 4-8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முடிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனை எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நீ காலைல நம்ம மெசேஜ் கேட்டால நம்ம denying ourselves, தன் தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து நடக்கிறது. ஸோ பவுல் சொல்றாரு, நம்ம எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, ஏசப்பா முழுமையா நம்பி நடக்கும்போது, எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போகிறது இல்லை. எந்தபடி எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கலங்கி போகிறது இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒடுங்க போட மாட்டோம். என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அழிந்து போக மாட்டோம். நம்ம என்ன பண்ண, நம்ம வாழ்க்கையை will keep moving on because ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம இடையில பள்ளத்தாக்கில் வரும், குழிக்குள்ள போவோம், நமக்கு சரித்தில திட்டுவாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பட் என்னது, யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்றாங்களோ, யாரெல்லாம் நம்ம சரித்திருக்கிறாங்களோ அவங்க மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளே வழி நடத்துவார். அது மாதிரி தான் யோசேப்பு வாழ்க்கையும் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. அடுத்து அவர் வாழ்க்கை எங்க இருக்குதுன்னா, யோசேப்பு வீட்டில். இப்ப என்னது, அவர் வீட்டில் இருந்தாரு, அப்புறம் காட்டுல இருந்தாரு, இப்ப எங்க வந்துட்டாரு? அவரு போத்திபர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இஸ்மாவேலர் அவருக்கு வித்துட்டாங்க. இஸ்மாவேலர் என்ன பண்ணாரு? அவரை போத்திபர் ஒரு அதிபதிக்கு வித்துட்டார். இங்க என்ன ஆயிட்டார் அப்படின்னா, அது 39 அதிகாரம் ஜெனசிஸ் 39 எடுக்கலாமா? அவர் என்ன ஆயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஆதியாகமம் 39 1-2 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலை அதிகாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தை விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அண்டர்லைன், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் யார்? அவன் யாரு? யோசேப்பு. யோசேப்பு காரிய சித்த உள்ளவனானான். Now he became a succeeder. காரிய, நம்ம தமிழ்ல அந்த காரிய சித்தம்னா என்னது? ஒரு காரியத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் அவன் உஷாரா இருந்து பழிச்சு பார்ப்பான். நான் ஒரு சூழ்நிலை இந்த ஆளை பார்த்தனே, ஒரு ஆக்ஷன் பார்த்தனே, தம்பி எங்க போனாலும் அவன் பழிச்சுப்பார். காரிய சித்தம். இப்ப ஜோசப் எப்படி ஆயிட்டாரு? இஸ் ப்ரொமோட் ஆயிட்டாரு. அவங்க அப்பா கிட்ட ட்ரெயின் ஆனாரு. அதுக்கப்புறம் சகோதரர்லாம் வெறுத்தாங்க. அவங்க சுத்தி அவங்க சகோதரர்லாம் அவனை என்ன பண்ணாங்க? கொல்ல பார்த்தாங்க, குழிக்குள்ள போட்டாங்க, அங்கிருந்து அவனை வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு யோசேப்பு? அப்புறம் என்ன, போத்திபார் வீட்டுக்கு அதிபதி வீட்டுல வந்துட்டார். இப்ப என்ன பண்ணார்? ஒரு பெரிய ஒரு அதிபதி வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு பொசிஷன், என்ன, எகிப்துல ஒரு பெரிய அதிகாரி, அது பார்வோனுடைய பிரதானியும் தலை அதிகாரிகளுக்கு அதிபதி. அவர் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி போத்திபார். அவருடைய வீட்டுக்கு என்ன பண்ணிட்டார்? யோசேப்பு இங்க வந்துட்டார். யோசேப்பு இங்க வந்தோடனே யோசேப்போட பைபிள்ல சொல்றது, அவர் என்ன வரணும்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தா யோசேப்பு என்ன ஆயிட்டாரு? காரிய சித்தவன் ஆயிட்டார். He will succeed now. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணாரு? அவரால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்படியேப்பட்ட ஒரு, ஸோ
ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இப்போ என்ன பண்றாரு, அவரை போத்திபர் வீட்டில் அவரை ட்ரெயின் பண்றாரு. இங்க அவருக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இங்க அவருக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அந்த போத்திபரோட மனைவியை தவிர எல்லாருமே அந்த வீட்டில் அவருக்கு அதிகாரம் உண்டு. பைபிள் அதான் சொல்லுது. அவரே சொல்றாரு, உன்னை விட அவர் என்ன பண்றாரு, இந்த இந்த வீட்டில் அவங்க மனைவி தவிர அது எல்லாமே இருக்கு. யோசேப்புக்கு அனுமதி குப்பி என்ன சொல்றா, இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற பத்திரம், என்னது ட்ரெஷரர் பாக்ஸு, சாப்பாடு, அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் மேல என்ன பண்றாரு, யோசேப்புக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இந்த நேரத்துல தான் ஆனா யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வருது. போத்திபரோட மனைவி என்ன பண்றாங்க, யோசேப்பு கூட என்னோட இனங்கிறதுக்கு அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. பைபிள் சொல்லுது நித்தம் நித்தம் பிரச்சனை ஆயிடுது. 37வது வசனம் 7:37 வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனை என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்று குறித்து என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். என்ன பண்ற, இந்த வீட்டுல உன்னை தவிர எல்லாமே பர்மிஷன் இருக்கு. ஜோசப் என்ன பண்றாரு, yet he was not. பைபிள் சொல்லுது எல்லா பாவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணாது இதெல்லாம் பண்ணாதான் சொல்லுது. பட் ஆனா அந்த செக்ஷுவல் சின் மட்டும் ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துக்கு ஓடி, அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதான் யோசேப்பு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, 10வது வசனம் சொல்லுது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசி கொண்டு வந்தோம். இஸ் டெய்லி இஸ் டார்ச்சரிங் ஹிம். என்ன டெய்லி பிரச்சனை, வாழ்க்கையில் என்ன பண்றாரு, டெய்லி பிரச்சனை, டெய்லியும் ஒரே ரோதனையா இருக்கு இந்த மேனேஜரோட. டெய்லியும் என்ன பண்றாரு, வாழ்க்கையில செத்து செத்து நான் பிழைக்கிறேன், டெய்லியும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, டெய்லியும் இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றேன். பட் நம்ம ஆண்டவன் வாழ்க்கையில் என்ன பண்றாரு, நீங்க நேரங்கள் இப்படி நம்ம சூழ்நிலையில் கடந்து போயிருப்போம். பட் யோசிப்பீங்க என்ன பண்றாருன்னா, என்ன பண்றாரு, 13வது வசனம் சொல்லுது, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடின போது அவள் கண்ட போது என்ன பண்ற, அவன் என்ன பண்றாரு, யோசேப்பு இஸ் ரன்னிங். அந்த இடத்துல அவர் இல்ல. அதான் என் டைம் she might have அந்த டைம்ல she might have pulling him, forcing him. அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் இல்ல, he is ran. அந்த இடத்துல ஓடிட்டார். ஸோ நம்ம வாழ்க்கை அநேக நேரங்களில் இப்படியாப்பட்ட ஒரு சூழல் வரும்போது we should not be in that place right away. We have to go away from that place. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு, is trained in that house. அந்த வீட்டில் என்ன பண்றாரு, அவரை தயார்படுத்துறாரு. பெரிய அதிபதி வீட்டில், பணக்கார வீட்டில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு. மேபி ஒரு 21 வயசு 22 வயசு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ he was trained at home. அவர் வீட்டில் அவர் ட்ரைன் பண்ணாரு. அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் மத்தியில் அவரை ட்ரைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆண்டவர் போத்திபர் வீட்டில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் ட்ரைன் பண்றாரு. இங்கிருந்து அவர் என்ன பண்றாரு, இதனால ஆனதில்லை. அதுக்கப்புறம் ஸ்டோரி மூவிங் ஆன். அவர் இப்படி பண்ணதுனால அவன் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் போத்திபர் மனைவி என்ன பண்ணாங்க, இவன் என்னை வந்து கெடுக்க ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் மேல தப்பான பையை போட்டு அவனுக்கு ஜெயில போட்டாங்க. யோசேப்பு வாழ்க்கை அப்படியே எங்க போச்சு, அடுத்த ஜெயில போச்சு. ஸோ யோசேப்புக்கு என்ன வாய்ப்பு, மனசுல என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, கடவுளே என் வீட்டில் தான் எனக்கு நிம்மதி இல்லை, எங்க சகோதரர் மத்தியில் எனக்கு நிம்மதி இல்லை. இப்போ போத்திபர் வீட்டுக்கு வந்தேன், அங்கேயும் ஓகே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்றது, இங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை, இப்போ ஜெயிலுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு, யூ மைட் ஹேவ் திங்கிங், யோசிச்சிருக்கலாம். ஏன்னா யோசிப்ப சொல்றாரு, உனக்கு நேரம் வரும்போது என்ன நினைச்சுக்க அப்படின்னு அவர் ட்ரீம் இன்டர்பிரட்டர் சட்டத்துல அவர் சொல்றாரு. ஸோ இப்போ ஜோசப் எங்க இருக்காருன்னா, இஸ் இன் ஜெயில். ஜெயிலையும் ஆண்டவருடைய கரெக்டா இருக்கு, யோசேப்போட. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் that we might thinking that ஆண்டவருடைய கரை என் வாழ்க்கையில இல்லை, என் குடும்பத்து மேல இல்லை, என் பிள்ளைங்க மேல ஆண்டவருடைய கரை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, பட் இல்லை, பட் ஆண்டவருடைய கரம் மேலே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் that ஆண்டவர் இந்த சூழ்நிலை நம்ம கிட்ட வாழ்க்கையில் இடைப்படவே இல்லையே, இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கணும், பட் அது கிடைக்கவே இல்லையே, இந்த சக்சஸ் எனக்கு வந்திருக்கணும், எனக்கு வரவே இல்லையே. பட் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, இன்னும் அவர் மறக்கல.
இஸ் டேக்கிங் us into a journey. இஸ் டேக்கிங் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளை தயார்படுத்துறாரு. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன, யோசேப்பு எங்க இருக்காருன்னா, அவர் என்ன பண்ணாரு? ஜெயில இருக்கிறாரு. ஜெயிலே சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஜெயில என்ன பண்றாரு? ஆண்டவர் சிறைச்சாலை அதிகாரிகளுடைய தயவு என்ன பண்றாரு? யோசேப்புக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பிகாஸ் ஆண்டவருடைய கரம் யோசேப்பு மேல இருந்ததுனாலே தொடர்ந்து யோசேப்பு வாழ்க்கை என்னது? கண்டினியூவா சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. அதான் பவுல் சொல்றாருல, எந்த பக்கத்துல நான் ஒடுக்கப்பட்டோம் நாங்க ஒடுங்கி போகிறது இல்லை, எந்த பக்கத்துல நாங்க நெருக்கப்பட்டோம் நாங்க உடைந்து போவது இல்லை. ஸோ ஆண்டோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கையில் இருக்கும்போது நம்ம எந்த நேரத்தில் என்ன பண்ண போறது இல்லை, நம்ம ஒடுக்கப்பட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ பிரீசன்ல என்ன இருக்கு? அது தலைவர், சிறை தலைவனோட தயவு யோசேப்பு கூட இருந்தது. ஸோ அங்க 2 பேருக்கு ஒரு கனவு வரும். அங்க அவருடைய வேலை என்னன்னா, இந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது தான் அவருடைய வேலையும். அதான் வேதாகமத்துல சொல்லுது, அங்கே இந்த நடவடிக்கை பின்பு எகிப்து, அதாவது கர்த்தர் அவனோட இருந்ததுனாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாவொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவர் விசாரிக்கவில்லை. என்ன பண்றான்? சிறைச்சாலையிலையும் அந்த சிறைச்சாலை தலைவர் என்ன பண்றான்? அங்க இருக்கிற எல்லாத்தையும் சிறைச்சாலை அந்த யோசேப்பு கையிலே கொடுத்துட்டான். எதுவுமே கேட்கல. யோசேப்பு அவங்க வேலை, அவரோட வேலை என்னன்னா சிறைச்சாலையை மெயின்டைன் பண்றது. ஸோ எங்க போனாலும் யோசேப்புக்கு மட்டும் ஒரு வேலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இடத்த மெயின்டைன் பண்ணணும், பொறுப்புகள், அக்கௌண்ட்ஸ், அட்மின், ஆபரேஷன்ஸ் வேலை, எல்லா வேலையும் தான் இருக்கு, யோசேப்புக்கு வந்துகிட்டே இருக்கு. பாருங்க இதோட கனெக்ஷன் எங்க முடியும். ஓகே. ஸோ சிறைச்சாலையில் என்ன பண்ற அவரோட வேலை? அந்த கைதிகள் என்ன பண்றது? சாப்பிட்டாங்களா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன இது? ஸோ எல்லாத்தையும் என்ஷூரிங் தட். கைதிகள்லாம் எப்படி இருப்பாங்க? ஜெயிலுக்குள்ள போனா ஒரு சண்டையா இருக்கும். ஜெயிலுக்குள்ள யார் இருப்பா? குற்றம் செஞ்சுட்டு வந்தவங்க, திருடனவன், கொல்லனவன், நம்ம சொல்லல நல்லா மாறி முடிச்ச வைக்க நிறைய எத்தனை பேர்லாம் பேர் வரிசை சொல்லுவோம்ல, அதெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாரு? யோசேப்பு என்ன பண்றாரு? மேய்க்கிறாரு, அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு யோசேப்பு. அங்கேயும் ஒரு சக்சஸா இருக்கிறாரு பாருங்க. அதுதான் யோசேப்போட திறமை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அங்க ஒரு 2 பேருக்கு கனவு வரும். அந்த 2 பேர் கனவுக்கும் என்ன பண்றாரு? விளக்க சொல்லிட்டாரு. ஒருத்தன் இறந்துருவாருன்னு சொல்லிட்டாரு அந்த கனவின் படி. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? இன்னும் 3 நாள்ல நீ விடுதலை செஞ்சு போயிடுவ. அங்க யோசேப்பு சொல்றாரு, நீ விடுதலை செஞ்சு போயிடுவ, நீ போனா என்ன நினைச்சுக்கன்னு சொல்றாரு. நீ போயிட்டு வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு, நான் எபிரேயுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கடையில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சேபாகின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 14வது. சோ இதுதான் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன சொல்ற? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யோசேப்பு என்ன சொல்றாரு? 2 ட்ரீம் வந்துச்சு 2 பேருக்கு. ஒருத்தன் ஒரு ட்ரீம்ல 3 நாள் விடுதலை ஆகி போயிடுவான். இன்னொருத்தனை 3 நாள் என்ன பண்றான்? தூக்கில போடுறான், இறந்துருவான். ஸோ அந்த வெளியில போயிடணும்ட்ட இது கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. See, look at his யோசேப்போட கான்ஃபிடன்ஸ், அவரோட பிலீவ், அந்த சொப்பனத்தோட நான் சொன்ன சொப்பனம் கரெக்டா நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை. சொல்ல நீ விடுதலை போயிடுவ, நீ செழித்து இருக்கும்போது என்ன நினைச்சுக்க பார்வன்ட்ட சொல்லி என்ன. ஆனா என்ன பண்றாரு? 23வது, ஆனாலும் பானபாத்திரத்தின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. சோ யோசேப்பு என்ன பண்றாரு? அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஜெயில நம்மளால இருக்க முடியல, ரொம்ப கஷ்டம், மேனேஜ் பண்ண முடியல, இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போயிரு நீ நினைச்சிட்டு, உன்னை நல்லா இருக்கும் என்னை நினைச்சு பார்வன்ட்ட சொல்லி என்னை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம ஆண்டவரே இந்த சூழ்நிலை விடுதலை கொடுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஜனங்களை ரீச் அவுட் பண்ணுவோம், எனக்கு ஹெல்ப் பண்ணு. we will reach out, we என்ன பண்றோம்? we started to depend on human. ஜனங்களை நம்பி இருக்கும்போது என்ன பண்றாரு? பானபாத்திரத்தை மறந்துட்டார்.
ஏன்னா நம்ம வாழ்க்கை அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை என்ன பண்றோம், நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம சுய பலத்துல ட்ரை பண்ணுவோம், அது நடக்காம போயிடும். ஆனாலும் யோசிப்பு என்ன பண்ணல, சோர்வடையவே இல்லை. You are still believing in the God. He still ஆண்டவருடைய கரம் மேல இருக்குது. ஆண்டவருடைய பர்பஸ் என்ன பாத்தீங்கன்னா, யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆண்டவர் பார்க்கல. ஏன்னா பார்வோனுக்கு இன்னும் அங்க ட்ரீம் வரல. பார்வோனுக்கு அந்த ட்ரீம் வந்தாதான் யோசேப்பு இங்கிருந்து வெளியில போக முடியும். சோ அவருடைய டைம் இன்னும் வரல. அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் போயிடுச்சு. 2 years is gone. 2 yearsக்கு அப்புறமா பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. யாராலுமே இன்டர் பண்ண முடியும், அதை விளக்கி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இப்பதான் அந்த பணம் பார்த்த கனவு ஞாபகம் வருது. என்னது பார்வோனுக்கு கனவு வந்து என்ன கனவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா டேக் another time. ஷார்ட்டா நான் முடிக்கிறேன். பார்வோனுக்கு கனவு வருது, யாராலுமே சொல்ல முடியல. தேடுறாங்க, மந்திரவாதி தேடுறாங்க, தேசத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதி பூஜாரிகள் எல்லாத்தையும் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கறேன், யாராலையும் சொல்ல முடியல. அப்பதான் பணம் பார்க்கறதுக்கு ஞாபகம் வருது. ஐயோ சார், ஒருத்தர் இருந்தாரு ஜெயில, நான் சொன்ன கனவு என்ன பண்றாரு, கரெக்டா சொல்லிட்டாரு, கூப்பிடுங்க அப்பா அவங்க. என்ன பண்றாங்க, காலேஜ் யோசிப்பு அப்பதான் ஜெயில இருந்து வெளியே சுதந்திரம் காட்டுற, அப்பதான் சுவாசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் கம்மிங் ஆன். ஸோ அதுக்கப்புறம் என்னது ட்ரீம் இன்டர்பிரட் பண்றாரு. இன்டர்பிரட் பண்ண உடனே அவன் வாழ்க்கை என்ன பண்றது, அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அப்படியே மாறிடுச்சு. இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். என்னது பிரசன்ட் டு பேலஸ். சோ அவர் சிறைச்சாலையில இருந்து என்ன பண்றாரு, பெரிய அரண்மனைக்கு போயிட்டார். சோ இப்போ யோசேப்போட நிலைமை எப்படி இருந்திருக்கும், look at his mind. His trained. யோசேப்பு என்ன பண்றாரு, அந்த ராஜா யோசேப்புக்கு அந்த கனவை வெளிப்படுத்துறதுனால 7 வருஷம் எகிப்துல ஃபுல் பஞ்சமா இருக்கும். 7 வருஷம் என்ன பண்றாரு, பயங்கர ட்ரை ஆயிடும். அப்ப அந்த 7 வருஷத்துல இருக்கிற செழிப்பை வச்சு அடுத்த பஞ்சம் வர காலத்துல என்ன பண்ணும், இதை பயன்படுத்தணும். அதுதான் ஒரு பொருள். ஸோ யோசேப்போட வேலை என்னது, ஃபுல் எகிப்து ஃபுல்லுக்கு என்னது ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணுறது தான் அவரோட வேலையை. ட்ராவல் பண்ணி என்ன ஏதுன்னு மேனேஜ் பண்ணுறது. இங்கே அவரோட வேலை என்னது, இஸ் மேனேஜிங். இங்கே தான் அவருடைய பர்பஸ் ஃபுல் நிறைவேறுது. அவர் என்ன பண்றாரு, he was managing at his home, then he was managing at Potiphar's house, then he was managing prison. சிறைச்சாலை மேனேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஃபுல் தேசத்தையே அவர் மேனேஜ் பண்றாரு. Hallelujah. நம்ம வாழ்க்கையில we might working in a small way, you might working small way, but God has a bigger plan for you. ஆண்டவர் பெரிய திட்டத்தை ஆண்டவர் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Hallelujah. சோ யோசேப்பு வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, யோசேப்பு வந்து ராஜா முன்னாடி நிற்கிறார். 41:11 16 வாசிக்கலாமா? அதாவது கனவு இன்டர்பிரட் பண்றதுக்கு சொல்றாரு. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். Hallelujah. In front of the king, ராஜா முன்னாடி சொல்றார், நான் கனவு இன்டர்பிரட் பண்ண மாட்டேன். யார் சொல்றா, தேவன். ஆண்டவரே, அந்த பார்வோன் அந்த இடத்துல யோசேப்புக்கு தெரியுமோ தெரியல, பட் இஸ் திங்கிங், நான் ஆண்டவர் என்னோட கடவுள் பெயரை சொன்னா என்னது, ஒண்ணு ராஜா விடுதலை பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது he might have thinking. பட் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, நான் கனவை வெளிப்படுத்த மாட்டேன். என்ன பண்றாரு, என் தேவன் தான் கனவை வெளிப்படுத்துறாரு. ஸோ ராஜா முன்னாடி நிற்கிறார், கனவை இன்டர்பிரட் பண்றாரு. ராஜாவுக்கு என்ன பண்றாரு, அது ரொம்ப சரியான விஷயம் தோன்றிடுச்சு. ராஜா he got that dream, he understood the interpretation. அதுக்கப்புறம் ராஜாவோட அவர் என்ன பண்றாரு, 41 வசனத்துல அதிகாரி ஆயிட்டார். அதுக்கப்புறம் 41 வசனத்துல சொல்றாரு, யோசேப்பு ராஜா என்ன சொல்றாரு அவனை குறித்து, 38 வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோன்னு சொல்றாரு. பார்வோன் கிங் சொல்றாரு, யோசேப்பை யாருமே இப்படி சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவனை மாதிரி யாராவது இருக்காங்களா, ஊழியக்காரர் இருக்காங்கன்னு பார்வோன் கேட்கிறார். ஸோ ஜோசப் வாழ்க்கை முழுசாவே நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, சஞ்சலப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அவமானப்பட்டு, அடிக்கப்பட்டு, மனநோகப்பட்டு அவர் வாழ்க்கை அப்படியே தான் வந்துட்டு. அவர் சட்டெல்லாம் கிழிக்கப்பட்டு 17 வயதுல இருந்து இது வரைக்கும் என்ன பண்றது, வாழ்க்கை அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ராஜா கடைசியா சொல்றாரு, அப்பாக்கு சொல்றாரு, இந்த மனுஷனை போல யாராவது இருக்காங்களா தேவ ஆவி பண்றாங்க? யாருமே இல்லை. என்ன பண்றாரு,
அவரை ராஜா என்ன பண்றாரு, இவனா அதிகாரியா நியமிக்கிறாங்க. அவனுக்கு புது தங்க செயின் போடுறாங்க, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க, அவன் பேரையே மாத்துறாங்க. அவனுக்கு என்ன பண்ற, ராஜா அவருக்கு ஒரு பேரை மாத்துறாரு. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையோ என்கிற பெயரை இட்டு ஓட்பட்டணத்து ஆசாரணியாகிய போத்திபாரின் குமாரத்தி ஆசாரனாகிய அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். அல்லேலூயா. அவன் என்ன ஆச்சு, அவன் அதிகாரி ஆகிட்டாங்க, அவனுக்கு பேரை மாத்திட்டாங்க, அவனுக்கு தங்க நகைகள்லாம் போடுறாங்க, அவனுக்கு வைஃப் கொடுத்துட்டாங்க. யோசேப்பு வாழ்க்கை செட்டில். வாழ்க்கை இதுக்கப்புறம் யோசேப்புக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? So God is led him in an amazing way. நம்ம வாழ்க்கை அநேக நேரம் அப்படிதாங்க. நம்ம அவருடைய துயரத்தில் தொட்டது எல்லாத்திலையும் இருக்கும்போது, ஆண்டவருடைய காரணம் நம்ம மேல இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பா எல்லா விதத்திலையும் மாறும். குடும்பம், பிள்ளைகள், வேலைகள், நம்ம என்னால எதிர்பார்க்காததுக்கு யோசேப்புக்கு அந்த வீட்டு வெளியே தான் போகணும்னு கேட்டிருந்தான். பட் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை வெளியே கொண்டு, ஒருவேளை அவன் யோசேப்பு இருக்கிற மாதிரி வெளியே வந்திருந்தா வெளியே வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படியே படைச்சிட்டு இருப்பான். பட் ஆண்டவர் நேரத்துல என்ன பண்றாரு, அவர் ஜெயில விட்டு வெளியே வர்றாரு. இன் இஸ் காட்ஸ் டைமிங் இஸ் கம்மிங் அவுட். வெளியே வந்தோட என்ன பண்றாரு, அவருக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்கள். அது யோசேப்பை சொல்றாரு, பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். என்னது, நான் ராஜா தான், ஆனா ஒன்ன மீறி என்ன கூடாது, கையை அசைக்க கூடாது, காலை அசைக்க கூடாது. எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பாருங்க பார்வோன், எப்படிப்பட்ட அதிகாரம் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோ God is the God of நம்ம கேட்கறதுக்கு மேலாக தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கையில் இருக்கும்போது எல்லா யோசிப்ப வாழ்க்கை மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். So one thing that we need to do, keep trusting God, keep faithful. நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கணும். சோதனைகள் வரும்போது அந்த இடத்துல விட்டு ஓடணும். ஆண்டவர் தொடர்ந்து நம்புறவங்களா இருக்கணும். உண்மையா வேலை செய்ய நான் நம்புறேன் that Joseph was faithful in his everything he does. சிறைச்சாலையில் ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்மையா இருந்திருக்கிறார். பொத்திபார் வீட்லயும் அவர் என்ன பண்றாரு, உண்மையா இருந்திருக்கிறார். அவங்க அப்பா கூட உண்மையா இருந்திருக்காரு, அவங்க சகோதரர் கூட உண்மையா இருந்திருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் அவனை ஒரு பெரிய தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு என்னது அதிகாரியா இருப்பான். ஸோ இயேசுக்கு பைபிள்ல 17 வயதுல இருந்து அவன் அவனுடைய வாழ்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கு. அவன் ராஜா முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு எத்தனை வயசு? 30 வயசு. ஸோ 17 × -30 மேக்ஸ் யாரா இருக்கீங்க? 13 வருஷம் he was in the prison. I am married 13 years. So நம்ம வாழ்க்கை பாருங்க, யோசேப்பு வாழ்க்கை என்னது, 13 வருஷம் he was trained in different எல்லா விதத்துல என்ன பண்றாரு, அவர் ட்ரெயின் பண்றாரு. ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு தேசத்துக்கு பெரிய அதிகாரம் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? யோசேப்பு வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. Thank you Lord. ஏசப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. ஏசப்பா, நீ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்க பேருக்கு 1000 நாமங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்க கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் ஏசப்பா ஆண்டவரே, அதை நாங்கள் உண்மையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு விசுவாசமா இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்க வேலையில நாங்கள் விசுவாசமா இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. தகப்பனே, சோதனை வரும்போது ஆண்டவரே அதை விட்டு நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. எஸ் அப்பா, எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்து வருங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.